காங்கிரஸ் அம்பேத்கருக்கு எதுவுமே செய்யவில்லை என்றும் காங்கிரஸ் தான் அம்பேத்கரை தோற்கடித்தது என்றும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். காங்கிரசின் சார்பாக நீங்கள் டாக்டர் அம்பேத்கரை தேர்ந்தெடுங்கள் என்று பிஜி கர் என்கிற பம்பாயினுடைய பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதினார் ராஜேந்திர பிரசாத். ஏன் இன்னைக்கு வல்லபாய் பட்டேல் பாஜகவுக்கு தலைவரா தெரிகிறாரு? ஏன்னா நேருக்கு எதிராக காங்கிரசுக்கு உள்ளே இருந்து கொண்டு வேலை செய்தவர் வல்லபாய் பட்டேல். நாடாளுமன்றத்துக்கு உள்ள இந்து சட்ட மசோதா குறித்து ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தில் அம்பேத்கர் அவர்கள் ராமனுக்கும் சீதைக்குமான உறவு பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. இன்னைக்கு எப்படி நாடாளுமன்றத்துல இந்துத்துவ அடிப்படைவாதிகள் மதம்னு ஏதோ அதானின்னு பேரை சொல்லிட்டாலே பதறாங்களோ, அவை குறிப்புல இருந்து நீக்க சொல்றாங்களோ, அந்த மாதிரி அம்பேத்கர் பேசிவிட்டார், ராமரை அவமதித்து விட்டார், கிருஷ்ணரை அவமதித்து விட்டார், அவர் தன்னுடைய பேச்சை வாபஸ் வாங்க வேண்டும் என்று கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி, இன்று இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்றைய தலைவர்கள். இந்த 1952 தேர்தலில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற கட்டாயம் அம்பேத்கருக்கும் இருந்தது. அப்ப பதவியை ராஜினாமா செய்த பிறகு காங்கிரஸை தான் எதிர்க்க முடியும். அன்னைக்கு வலிமையான கட்சி காங்கிரஸ் தானே. சரி, காங்கிரஸை எதிர்த்தார் அம்பேத்கர். இதை 2 பேர் சண்டை போட்டுருந்தா நீ யாரா நடுவுலன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு சீன்லயே கிடையாது. சரி, காங்கிரஸை எதிர்த்தார் அம்பேத்கர். அம்பேத்கரை அன்னைக்கு ஆதரிச்சாங்களா? நாங்க ராமர் கோயில் மட்டும்தான் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தோம், நீங்க எல்லா மசூதியெல்லாம் போய் இடிக்காதீங்க, நாமெல்லாம் ஒத்துமையா வாழ்வோன்னு காந்தியை சுட்ட துப்பாக்கிலேருந்து ஒரு தோட்டா வந்தது இல்ல, அந்த தோட்டாவுக்கு பிறந்தது இப்ப சொல்லுது யாரு? RSS மோகன் பகவத். வணக்கம். அம்பேத்கர் 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 என்கின்ற இந்த சொல்லாடல் தான் இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அமித்ஷாவிற்கும் பெரும் தலைவலியாக இருந்து கொண்டு இருக்கிற அம்பேத்கர் என்கின்ற இந்த சொல், அது தத்துவமாக ஒரு தரப்பினரும் தத்துவமற்ற சொல்லாடலாக ஒரு தரப்பினரும் இன்றைக்கு கையாண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் அம்பேத்கருக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது என்கின்ற நிலைப்பாட்டை கூறி காங்கிரஸ் அம்பேத்கருக்கு எதுவும் செய்யவில்லை என்கின்ற ஒரு கூற்றை முன்வைக்கிறார்கள். அதை பற்றி தோழர் தமிழமுதன் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். வணக்கம். வணக்கம். அமித்ஷா அவர்களினுடைய பேச்சு இன்றைக்கு பெரும் விவாத பொருளாக ஆகி கொண்டிருக்கிற இந்த சூழலில் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் அம்பேத்கருக்கு எதுவுமே செய்யவில்லை என்றும் காங்கிரஸ் தான் அம்பேத்கரை தோற்கடித்தது என்றும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அது வரலாற்று ரீதியாக என்ன நடந்தது என்கின்ற தகவல் பற்றிய உங்கள் கருத்து? காங்கிரஸ் வெர்சஸ் அம்பேத்கர் என்பதுதான் அரசியல். பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது RSSஓ ஒரு பெரிய அமைப்பாகவோ அல்லது தங்களை பாரதிய ஜனதா கட்சியாகவோ தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளாத காலகட்டம் அது. அதனால் இந்தியாவுடைய அரசியல் என்பதே ஒன்று காங்கிரஸ் வெர்சஸ் அம்பேத்கருடைய அமைப்பு தான். அந்த காங்கிரஸுக்குள்ளே தான் இன்றைக்கி பாஜகவுடைய தலைவராக அல்லது பாஜகவுடைய அடையாளங்களாக போற்றப்படுகிற அந்த ஜனசங்கமாக இருக்கட்டும், அல்லது அவங்க 3000 கோடியில் செலவு வச்சுருக்காங்களே பட்டேலாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எங்கே இருந்தாங்கன்னா காங்கிரஸுக்குள்ளே தான் இருந்தாங்க. காங்கிரஸை ஆதரிச்சுட்டு அதனுடைய அமைச்சரவையில் வந்தவங்க தான். அப்படி பார்க்கிறப்போ அன்னைக்கு அட்ரஸே இல்லாத RSS, காந்தியை சுட்டு கொன்னதின் மூலமாக அட்ரஸை தேடிக்கொண்ட RSS, வேறு வழி இல்லாமல் அம்பேத்கர் அவருடைய காலத்தில் இருந்த காங்கிரஸ் மீது பழியை போட்டுட்டு தன்னை தியாகிகளை போல காட்டிக்கிறதுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. குறிப்பாக அந்த பேச்சு எவ்வளவு ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு உகந்ததான பேச்சு தான் அமித்ஷாவுடைய பேச்சு. சரி, வன்கொடுமை தடுப்பு சட்டம் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை, பட்டியலின மக்களை இழிவாக பேசுவது, இழிவாக சித்தரிப்பது குற்றம் என்று அறிவிக்கிறதோ அந்த மாதிரி தான் அமித்ஷாவுடைய பேச்சு அமைஞ்சது. அதிலிருந்து திசை திருப்புவதற்குத்தான் அமித்ஷா என்ன செஞ்சார்னா, இதை காங்கிரஸின் மீது பழி போடுறதுல அவர் காங்கிரஸ் தான் அம்பேத்கரை தோற்கடிச்சதெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆமாம், காங்கிரஸ் அம்பேத்கரை தோற்கடித்ததுன்னு சொல்றாரு. டாக்டர் அம்பேத்கர் அவர்களை சட்ட அமைச்சராக தேர்ந்தெடுத்தது யாருங்கிற கேள்வி எழுதில்லை. ஆமாம், இந்திய விடுதலைக்கு 1952 தான் முதல் தேர்தல் வருது. அதற்கு முன்பே 47 விடுதலை அடைந்த போதே ஒரு இடைக்கால அமைச்சரவை நியமிக்கப்படுது. அந்த அமைச்சரவை முடிவு செய்தது தான் இந்த அரசமைப்பு சட்டம். 1946 தேர்தல் எதுக்காக நடத்தினாங்க வெள்ளைக்காரங்க இருக்கிற போதேன்னா, மாகாணங்களுக்கு நடக்கிற தேர்தல் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை நாடாளுமன்றத்தில் ஒருங்கிணைச்சு அதில் யார் பெரும்பான்மையாக வராங்களோ அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் அரசமைப்பு சட்டத்துக்கு தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தான் அந்த தேர்தல். சரி. ஆனால் 1946 தேர்தலில், இரட்டை வாக்குரிமை இல்லாத தேர்தலில், வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட தேர்தலில்
காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அம்பேத்கருடைய இயக்கம் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன் படுதோல்வி அடைந்தது. ஓகே. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை, அவர் அந்த தேர்தலையே கான்ஸ்டியூஷனுக்காக தான் சந்திச்சார். சரி. காந்தியினுடைய பார்வையில் வெள்ளக்காரங்க இருந்து எங்களுக்கு விடுதலை வேணும்னு காங்கிரஸ் தேர்தலை களங்கண்டுச்சு, எங்களுக்கு பாகிஸ்தான் வேணும்னு முஸ்லீம்களுக்கு ஜின்னா களங்கண்டாரு. ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்லி களங்கண்டார்னா, இந்த கான்ஸ்டியூஷனை தேர்ந்தெடுக்கிற அவைக்குள்ள நாம போனோம், அப்ப நாம வந்து வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு தேர்தலை சந்திச்சார். ஆனால் தோற்று போனார். அம்பேத்கரின் இயக்கம் தோற்று போனது. அம்பேத்கரும் தோற்று போனார். சரி. அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு வங்காளத்திலிருந்து ஜோகேந்திரநாத் மண்டல் அவருடைய உதவியின் மூலமாக அங்க காங்கிரஸை சேர்ந்தவர்களும் உதவி செய்தார்கள். அதே நேரத்தில் பாஜக சொல்லுது இல்லையா, காங்கிரஸ் எது செய்யலன்னு. ஆனா அம்பேத்கரை அங்கே தேர்ந்தெடுத்து எது தெரியுமா? முஸ்லீம் லீக். இஸ்லாமிய வெறுப்பு தானே பாஜகவினுடைய அமித்ஷாவினுடைய நோக்கம். அந்த இஸ்லாமிய வெறுப்பை இவர்கள் விதைக்கிறார்கள். ஆனா இஸ்லாமியர்கள் தான் அங்க அம்பேத்கரை தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அம்பேத்கர் என்ன செஞ்சார்னா, நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு உறுப்பினராக இருந்தார். எங்க இருந்து? வங்காளத்திலிருந்து. ஆனால் அம்பேத்கருடைய மனம் முழுக்க ஒன்று மட்டும் உறுதியாயிடுச்சு, இனிமே இந்த கான்ஸ்டியூஷன்ல நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா காங்கிரஸ் தான் பெரிய வெற்றி. இனிமே நம்மளை வந்து யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, நம்முடைய மக்களுக்காக நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்ததெல்லாம் செய்ய முடியாது. விரக்திக்கே போயிட்டார், பதிவு செஞ்சிருக்கிறார். விரக்திக்கே போன அம்பேத்கர் ராஜேந்திர பிரசாத் தலைமையிலே அவரை குடியரசுத் தலைவராக வச்சு ஒரு கான்ஸ்டியூஷன் அவை ஒன்று உருவாக்கப்படுது இல்லையா, அந்த அவை, அந்த நாடாளுமன்ற அவைக்குள்ள 2 நாளைக்கு பின்னாடி பேச வேண்டிய டாக்டர் அம்பேத்கரை 2 நாளைக்கு முன்னமே பேசுங்கள்னு அழைக்கிறார் ராஜேந்திர பிரசாத். ஏன்னா நீங்க கான்ஸ்டியூஷன் அவையை அமைச்சிட்டீங்க, ஆனா அதுல முஸ்லீம் லீக் பங்கேற்கல. முஸ்லீம் லீக் இந்த நாட்டில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத சொல்லிட்டு அவங்கன்னு ஜெயகருங்கிற உறுப்பினர் சொல்லிட்டார். இதுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இதை சமாளிக்கிறதுக்கு அம்பேத்கரை கோத்து விட்டுறலாம்னு சொல்லி ராஜேந்திர பிரசாத் அழைச்சார். ஆனால் அம்பேத்கர் கடுமையான பயங்கரமான உரையாற்றினார். நாங்களும் தேசியவாதிகள் தான் இந்தியாவின் பக்கம் நின்று அம்பேத்கர் உரையாற்றினோட காங்கிரஸ்காரெல்லாம் ஆடி போயிட்டான். அந்த அவையே ஆடிச்சு. என்னடா இது, காந்தியை ஒழிக்கணும் காங்கிரஸ் ஒழிக்கணும்னு போராடின அம்பேத்கர் இன்னைக்கு இந்தியா எங்களுடைய நாடுன்னு சொல்லி இவ்வளவு பெரிய உரையாற்றிட்டார அப்படிங்கிற அந்த அவை எல்லாமே அம்பேத்கரின் பக்கம் பார்வை திருப்பிடுச்சு. அப்ப என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு தோல்வி விட்டிருந்த அம்பேத்கரை அவருடைய உரை அவரே காப்பாற்றிக்கிட்டார். தன்னுடைய உரையின் மூலமாக இந்த அவையினுடைய மொத்த கவனத்தை ஈர்த்தார் அம்பேத்கர். அதன் பிறகு அவரை சட்ட அமைச்சராக காங்கிரஸ் முன்மொழிந்தது. காங்கிரஸ் தான் முன்மொழிஞ்சது. இன்னும் பாத்தீங்கன்னா 47 பிரிவினை வருது பாருங்களா. அப்ப அந்த ஒரு வங்காளத்திலிருந்து தேர்ந்தெடுத்தாங்க பாருங்க, அது பாகிஸ்தானோட போயிடுச்சு. அப்ப இந்தியாவில் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். பம்பாய் தொகுதி பொது தொகுதி, நல்லா தெரிஞ்சுங்க, பொது தொகுதி. பம்பாய் பொது தொகுதியில MR ஜெயகருங்கிற காங்கிரஸ் தலைவர் ராஜினாமா பண்ணிடுறார். அந்த இடத்துக்கு மீண்டும் வர வேண்டியவர் மௌலாங்கர் என்கின்ற ஒரு காங்கிரஸ் தலைவர். அவர் யார் தெரியுமா? ஏற்கனவே அம்பேத்கர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தார்ல பம்பாயில, அதுல சபாநாயகராக இருந்தவர் தான் இந்த மௌலாங்கர். இந்த மௌலாங்கர் ராஜேந்திர பிரசாத்தினுடைய இடத்துக்கு போட்டி போட வேண்டிய ஆளு, அவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்தவர். ஆனால் ராஜேந்திர பிரசாத் காங்கிரசின் சார்பாக நீங்கள் டாக்டர் அம்பேத்கரை தேர்ந்தெடுங்கள் என்று PG கர் என்கிற பம்பாயினுடைய பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதினார் ராஜேந்திர பிரசாத். காங்கிரசின் சார்பாக, நல்லா தெரிஞ்சுங்க, காங்கிரஸ் தான் இந்த வாய்ப்பை அம்பேத்கர் காங்கிரஸ் தான் கொடுத்தது. மௌலாங்கருக்கு போக வேண்டிய பதவியை நீங்கள் அம்பேத்கரை தேர்ந்தெடுங்கள் என்று காங்கிரஸ் கடிதம் எழுதியது. அந்த PG கருங்கிற அந்த பம்பாயினுடைய பிரதம மந்திரியை நேரில் சந்தித்து வலியுறுத்தினா வல்லபாய் பட்டேல், காங்கிரசின் சார்பாக, பிஜேபியோட வல்லபாய் பட்டேல் இல்ல, காங்கிரசின் வல்லபாய் பட்டேல் அம்பேத்கரை அமைச்சர் பதவிக்காகவும் அந்த பம்பாய் அரசாங்கத்தினுடைய உறுப்பினர் பதவிக்காகவும் பொது தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற வைத்தது. காங்கிரஸ் வெற்றி பெற வைக்கலன்னா அமைச்சரவைக்குள்ள போக முடியாது. அதை அம்பேத்கரே சொல்லுகிறார். 1951 நடைபெற்ற பட்டியலினத்தார் மாநாட்டில் அவர் பேசுறார். 1946 தேர்தலில் நாம் தோல்வி அடைந்த பிறகு என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நான் நினைச்சிட்டேன். என் மக்களுக்கு எதையாவது நான் செய்யணும்னு நினைச்சேன். அது இந்த தோல்விக்கு பிறகு என்னால் முடியாதுங்கிற என் மனநிலைக்கு வந்துட்டேன். ஆனால் இந்த நாட்டினுடைய சட்டத்தை எழுதுகின்ற அமைச்சர் பொறுப்பு நமக்கு கிடைத்ததால் என் மக்களுக்கு எதையாவது செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு வந்தது. இந்த பதவியின் மூலமாக முடிந்த அளவுக்கு நான் இந்த மக்களுக்கு செஞ்சிருக்கிறேன். அதை விட ஒரு பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா?
இத்தனை ஆண்டு காலம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை இகழ்ந்து வந்த சாதி இந்துக்கள் இன்று நம்முடைய அறிவை பார்த்து நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் அவைக்குள்ள வந்ததனால் அவர் சில வேலைகளை செய்தேன்னார்ல, அவரை கொண்டு வந்தது காங்கிரஸ். ஆனா பாரதிய ஜனதா கட்சி இதை மாற்றி அம்பேத்கர் பதவி விலகியதற்கான காரணத்தை காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அன்னைக்கு இருந்த கட்சி காங்கிரஸ் தான். ஆமா. இப்ப காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்து தான் பதவி விலக முடியும். இது ஒண்ணு. இன்னும் ஒண்ணு, அம்பேத்கர் அவர்கள் பதவி விலகினதற்கு 4 காரணங்களை முன்வைத்தார். அதுல மிகவும் முக்கிய முதன்மையான காரணம் என்பது இந்து சட்ட மசோதா, இந்து கோட் பில்லை நேரு அரசாங்கம் நிறைவேற்றாமல் போனது. சரி, நேரு அரசாங்கம் ஏன் நிறைவேற்றாமல் போனது? இந்த இந்து கோட் பில் மசோதாவை நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னவர் நேரு அவர்கள். ஆமா. அவரால் ஏன் நிறைவேற்றாமல் போனது தெரியுங்களா? ஏன்னா 1952 எலெக்ஷன் வர போற நேரம், எப்படியும் காங்கிரசினுடைய அமைச்சரவை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற காங்கிரசுக்குள்ள இருக்கிற புகைச்சல். சரி. ஏன் இன்னைக்கு வல்லபாய் பட்டேல் பாஜகவுக்கு தலைவரா தெரிகிறாரு? ஆமா. ஏன்னா நேருக்கு எதிராக காங்கிரசுக்கு உள்ளே இருந்து கொண்டு வேலை செய்தவர் வல்லபாய் பட்டேல். அதனாலதான் நீங்க பிஜேபி வல்லபாய் பட்டேல தலைவராக. ஆமா, அவன் எல்லைக்கும் போயிட்டு என்ன சொல்றாங்க, அவர் தான் பிரதமராக இருக்கணும், அவர் தான் எல்லாம் செஞ்சிருப்பாருங்கிறாங்கல்ல. அந்த வல்லபாய் பட்டேல் இந்து கோட் பில் மசோதாவை கடுமையாக எதிர்த்தார், அம்பேத்கரை எதிர்த்தார். ஷியாம் பிரசாத் முகர்ஜின்னு ஒருத்தர், அவர் யார் தெரியுமா? பாரதிய ஜனசங்கம், இன்னைக்கு இருக்கிற பாஜகவுடைய தாய் அமைப்பு, அதனுடைய தலைவர் அவர் தான். அந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி அம்பேத்கர்கிட்ட பயங்கரமா அடி வாங்கினவர். சரி. நாடாளுமன்றத்தில் என்ன செஞ்சிட்டாரு, இந்த இந்து கோட் பில் மசோதா பற்றிய ஒரு விவாதம் வருகிற போது, நான் இன்னைக்கு லீவு போட்டேன், சரி, நான் நேற்று அவைக்கு வரல, அதனால இந்த மசோதாவை வேகமாக படிச்சுட்டு ஓடி போயிட்டாரு அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டார் நாடாளுமன்றத்திலேயே. கோவம் வருமா இல்லையா தலைவருக்கு? உடனே அம்பேத்கர் அவர்கள் எழுந்து, நான் எதிராளியை இந்த அளவுக்குலாம் தரந்தாந்தெல்லாம் விமர்சிக்க மாட்டேன், ஏன்னா பாஜக அன்னைக்கு பாருங்க, அன்னையிலிருந்து இன்னும் வரையும் அதே தொழிலா செஞ்சுட்டு இருக்கிறான் பாஜக காரன். அப்ப நான் எதிராளியை தரம் தாழ்ந்தெல்லாம் விமர்சிக்க மாட்டேன், ஆனால் சட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் யார சொல்றாரு, பாஜக காரனுடைய மூதாதரையை சொல்றாரு, நீங்கள் யானை முன் நிற்கின்ற ஒரு முயலை போன்றவர்கள், யானையை போன்ற என்னை உங்களால் ஓட வைக்க முடியாதுன்னார். இந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி இந்து சட்ட மசோதாவை கடுமையாக எதிர்க்கிறார். சரி. வல்லபாய் பட்டேல் எதிர்க்கிறார், குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் எதிர்க்கிறார், ராஜாஜி அழுத்தம் கொடுக்கிறார். இப்ப இவங்கெல்லாம் யாரு? இவர்கள் எல்லோருமே சாப்பிட்டு சங்கிகள், காங்கிரசுக்குள் இருந்து நேருக்கு அழுத்தம் கொடுத்த சாப்பிட்டு சங்கிகள். இன்னைக்கு இருக்கிற பிஜேபி. சரி, இவங்கெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு உள்ள இருந்து எதிர்த்தாங்க. நாடாளுமன்றத்துக்கு வெளியில ஆயிரக்கணக்கான பெண்களையும் சாதுக்களையும், எப்படி காமராஜர் வீட்டோட தீ வச்சு கொடுத்து பார்த்தாங்கல்ல சாதுக்கள்ங்கிற பேர்ல டெல்லியில, அதே கூட்டம் நாடாளுமன்றத்துக்கு வாசலில் அம்பேத்கர் அவர்களுடைய உருவம் எரிச்சாங்க, நேருடைய உருவம் எரிச்சாங்க. நேரு தான் அம்பேத்கர் இந்த மசோதாவை கொண்டு வரலன்னா நேரு உருவமையா இருக்க போறான். அப்ப நேரு கொண்டு வருவதற்காக இருந்தார் என்பதற்காக நேருடைய உருவமே எரிச்சாங்க. அப்போ நேரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. சட்ட மசோதா கொண்டு வந்தே ஆகணும்னு, அதனாலதானே நேருடைய உருவமே இருக்கிறான் அம்பேத்கர் உருவமையோட சேர்த்து. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருந்தது, எப்படியாவது நேருவை காலி பண்ணிட்டு பட்டேல் வரணும், ராஜேந்திர பிரசாத் வரணும், ராதாகிருஷ்ணன் வரணும், எல்லாம் சேர்ந்து சதி திட்டம் செஞ்சுட்டு இருந்தா நேருவுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி இருந்திருக்கு. இவ்வளவு இருந்திருக்கு. நாடாளுமன்றத்துக்கு வெளியில போராடியவர்கள் அன்னைக்கு RSS ஆக இருந்தவர்கள், சாதுக்கள், சங் பரிவார்கள். நாடாளுமன்றத்துக்கு உள்ள இந்து சட்ட மசோதா குறித்து ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தில் அம்பேத்கர் அவர்கள் ராமனுக்கும் சீதைக்குமான உறவு பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுறாருங்க. இன்னைக்கு எப்படி நாடாளுமன்றத்தில் இந்துத்துவ அடிப்படைவாதிகள் மதம்னு அதானின்னு பேரை சொல்லிட்டாலே பதறானுங்களோ, அவை குறிப்புல இருந்து நீக்க சொல்றாங்களோ, அந்த மாதிரி அம்பேத்கர் பேசிவிட்டார், ராமரை அவமதித்து விட்டார், கிருஷ்ணரை அவமதித்து விட்டார், அவர் தன்னுடைய பேச்சை வாபஸ் வாங்க வேண்டும் என்று கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி, இன்று இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்றைய தலைவர்கள். ஏன்னா அவன் அப்படித்தானே சொல்றான், காங்கிரஸ் தான் அன்றைய காங்கிரஸ். அப்ப இன்றைக்கு இருக்கிற பாஜகவுடைய முன்னோடிகள் தான் அன்னைக்கு அம்பேத்கருக்கு தொந்தரவு கொடுத்தான். அதனால் அம்பேத்கர் சொன்னார், இந்த மசோதா என்பது 4 பிரிவுகளாக நிறைவேறிய பின் இது யாரும் கண்ணீர் சிந்துவதற்கு ஆள் இல்லாமல் புதைக்கப்பட்டு விட்டது. அப்படி அந்த மசோதாவை குழி தோண்டி புதைக்க வேண்டிய கட்டாயத்தை நேருக்கு உருவாக்கியவர்கள்
பாஜகவினுடைய அன்றைய தலைவர்கள், இன்னைக்கு இருக்கிற பாஜகவினுடைய வழிகாட்டிகள் அம்பேத்கருக்கு அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்து அவரை பதவி விலக செய்ததில் முதன்மையானவர்கள் சங் பரிவார் கும்பல் தலைவர்கள். அதனாலதான் அவர் பதவி விலகினாரு. அப்போ அம்பேத்கர் பதவி விலகியதற்காக அழுத்தம் கொடுத்தவர்கள் அன்றைக்கு இருந்த பாஜக காரர்களாக காங்கிரஸ்குள்ள இருந்தவர்கள்னு சொல்ல வரீங்க? ஆமா, உண்மைதான். நீங்க அவர் பதவி விலகினார் இல்லைங்களா? ஆமா. அவர் பதவி விலகியதுக்கு பிறகுதான் 1951 பதவி விலகிறார். சரி. 52 நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அன்னைக்கு பெரிய கட்சியா இருக்கிற காங்கிரஸ் எதிர்த்து தானே அவருடைய கட்சி போட்டியிட முடியும். ஆமா. ஒரு கட்சின்னா என்ன செய்யும்? ஒரு கூட்டணிகள் மாறும், இன்னொருத்தர் கூட்டணி வைப்பாங்க, ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கணும், எதிர்கட்சி எதிர்க்கணும், ஏதோ ஒரு வகையில நிக்கணும். அப்படி காங்கிரசினுடைய அந்த அமைச்சரவை அவங்க நியமிச்சாங்க இல்லையா, கான்ஸ்டிடியூஷன் அமைச்சரவை, இடைக்கால அமைச்சரவை. சரி. அது தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைக்கப்பட்ட அமைச்சரவை இல்ல. சரி. அது நியமனங்கள் மூலம் அந்த தேர்தலில் வந்தது. மக்களே ஓட்டு போட்ட தேர்தல் 1952 தேர்தல் தான். இந்த 1952 தேர்தலில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற கட்டாயம் அம்பேத்கருக்கும் இருந்தது. அப்ப பதவியை ராஜினாமா செய்த பிறகு காங்கிரஸை தான் எதிர்க்க முடியும். அன்னைக்கு வலிமையான கட்சி காங்கிரஸ் தானே. சரி, காங்கிரஸை எதிர்த்தார் அம்பேத்கர். இதை 2 பேர் சண்டை போட்டுருந்தா நீ யாரா நடுவுலன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு சீன்லயே கிடையாது. சரி, காங்கிரஸை எதிர்த்தார் அம்பேத்கர். அம்பேத்கரை அன்னைக்கு ஆதரிச்சாங்களா? பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனசங்கம்லாம் அன்னைக்கு ஆதரிச்சதா சங் பரிவார் கும்பல்? ஆனா இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் சொல்றதை பார்த்தா காங்கிரஸ் தான் எதிர்பார்த்தது, நாங்கள் பின்னாடி இருந்து ஆதரிச்சோன்ற மாதிரி. ஒரு கேவலமும் அசிங்கமும் என்ன தெரியுமா இன்னைக்கு இருக்கிற பாஜகவுக்கு? உன் ஆதரவே எனக்கு தேவையில்லாடா அப்படின்னு சொல்லி அம்பேத்கரே சொல்லிட்டார். அவரே உங்களை அடிச்சு? ஆமாமா, நீ என்ன உன்னோட எனக்கு சவகாசமே இல்லைன்ட்டா. 1952 தேர்தலில் காங்கிரஸை எதிர்த்து அம்பேத்கர் போட்டியிட்டார். அம்பேத்கரை எதிர்த்து நேரு பிரச்சாரம் செய்தார். காங்கிரசுக்கும் அம்பேத்கர் அவர்களுடைய பார்ட்டிக்கும் தான் தேர்தல் போட்டி. ஆனா ஒரு தலைவர் இந்த இந்து மகா சபையாக இருக்கட்டும் அல்லது இந்துத்துவ அடிப்படைவாதிகளாக இருக்கட்டும், உன் சங்காத்தமே எனக்கு வேணான்னு சொல்றாருன்னா அதை விட காரி துப்புகிற வேலை ஒண்ணு இருக்குமா? அப்ப அந்த மாதிரி அம்பேத்கர் அவர்களால் காரி துப்பி நீ எனக்கு வேண்டவே வேண்டாம்னு விரட்டப்பட்டவர்கள் தான் இந்த சங் பரிவார் கும்பல். ஆனா இந்த சங் பரிவார் கும்பல் தொடர்ச்சியாக RSS பயிற்சி முகாமுக்கு அம்பேத்கர் வந்தாரு, எங்களை நல்ல விதமா பேசினாரு, அதற்கான சான்று இருக்குன்னு அன்னன்னைக்கு ஒவ்வொரு தேதியும் ஒவ்வொரு பத்திரிகையும் சொல்லிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் உண்மையிலே RSS உடைய பயிற்சி முகாமுக்கு போனாரா? அந்த RSS-ஐ பாராட்டியதாக ஏதாவது செய்தி இருக்கா? எந்த செய்தியும் அம்பேத்கர்வாதிகள் சொல்லல. எந்த செய்தியையும் அம்பேத்கரியவாதிகளோ அம்பேத்கர் அவருடைய வரலாற்றை எழுதியவர்களோ யாரும் RSS-ஐ அம்பேத்கர் பாராட்டியதாக குறிப்பிடல. வரலாறே இல்லைன்றீங்க. அம்பேத்கரை தாங்க அவங்க RSS-னுடைய முதல் எதிரி. ஆமா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய அறிவாளி, உலகின் மிகப்பெரிய அறிவாளிகளில் ஒருவர். அவருக்கு தெரியாத RSS எப்படிப்பட்ட அமைப்புன்னு? எப்பொழுது டாக்டர் அம்பேத்கர் காந்தி எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தார்ல, அப்பெல்லாம் இந்துத்துவவாதிகள்லாம் எதிர்த்தாங்க. யார? காந்தியை எதிர்த்தாங்க. காந்தியை எதிர்க்கிறார் அம்பேத்கர்ங்கிறதுனால அம்பேத்கர் ஆதரிச்சாங்க. ஓஹோ, இவர் நம்மாளு போல இருக்க. அதான் சொல்லுவாங்களே, சாவர்கர் தீண்டாமைக்கு எதிராக பேசினார், சாவர்கர் அம்பேத்கருக்கு ஆதரவாக பேசினார். அதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? எதுக்காக? காந்தி அம்பேத்கர் எடுத்து சண்டை போடுறாருங்கிறதுக்காக இவர்கள் எல்லாம் சரி அம்பேத்கர் நமக்கு ஒரு ஆளு. இன்னைக்கு எப்படி தலித் மக்களுடைய வாக்கு வேணும்னு பிஜேபி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நரேந்திர மோடி பண்றாரு, அமித்ஷா பண்றாரு. அதே போலத்தான் அன்னைக்கு இருந்த சாவர்கர் காந்தி எதிர்க்கிறாரு, காங்கிரஸ் எதிர்க்கிறாரு. அப்ப இவர் நம்முடைய ஆளுதான், நாம அவரை பாராட்டுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. சரி, இவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரே போடா, நான் இந்துவாக பிறந்தது என்னுடைய குற்றம் அல்ல, ஆனா நான் சாவுறப்ப இந்துவாக சாக மாட்டேன்ட்டார். என்னடா இது? நாம இந்து தேசத்தை கட்டி அமைக்கலான்னு பார்த்தா இந்துவா சாகவே மாட்டேன், உன் மதம் ஒரு மதமே இல்லைன்னு அம்பேத்கர் சொல்லிட்டாருன்னு அன்னையிலிருந்து அவர்கள் அம்பேத்கருக்கு எதிரானார்கள். ஆனா இன்னைக்கு தூக்கி வச்சுல கொண்டாடுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா ஓட் பேங்க் தான். தலித் மற்றும் பழங்குடியின வாக்கு வங்கிகளை அபகரிப்பதற்காக அவர்கள் கையாளுகிற ஒரு திட்டம் தான் அம்பேத்கரை தூக்கி வச்சு கொண்டாடுறது. நாங்க அதுக்காக தான் கொண்டாடுறோங்கிறது அமித்ஷா தான் நிரூபிச்சுட்டாரே. தான் ஆனாவிட்டாலும் தன் தசையாடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அமித்ஷாவுடைய தோணி எப்படி இருந்தது? அவ்வளவு வெறுப்பு. நீங்க அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு ஃபேஷன் ஆயிடுச்சு, அதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல. கடவுளின் பேரை சொன்னாலாவது புண்ணியம் கிடைக்கும்னா அப்ப அம்பேத்கரை எவ்வளவு அசிங்கப்படுத்துவது? அப்ப அம்பேத்கரின் பேரை சொன்னா எதுவும் கிடைக்காது. வெட்டி அது உனக்கு நரகம் தான் அவன் சொல்ற நிலையில இருக்கு. அப்ப அதைத்தானே அமித்ஷா சொல்ல வருகிறார். கடவுளின் பேரை சொன்னாலாவது புண்ணியம் கிடைக்கும்.
இப்போ ஒன்றுத்துக்கும் புண்ணியம் இல்லாத அம்பேத்கருங்கிறது தான் அமித்ஷாவுடைய வாதம். இப்போ என்னடான்னா, நாம காங்கிரஸ் கடந்த 10 ஆண்டுகள்ல 2004 இருந்து 2014 வரையும் ஆட்சியில் இருந்தாங்கல்ல, இந்த 10 ஆண்டுகள்ல அவங்களுடைய வாக்கு பலமாக இருந்த பழங்குடியினர் மற்றும் தலித் வாக்குகளையும் ஓபிசி வாக்குகளையும் காங்கிரஸ் கோட்டை விட்டுட்டாங்க. சரி, நாம அதை பிடிச்சி வச்சுக்கிட்டோம். இந்த வாக்கை வச்சு தான் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அவனை தான் இன்னைக்கு வந்து நீங்க நல்லா பாருங்க, ஏன் வந்து மதம் மாறுறவனுக்கோ மதம் மாறி திருமணம் பண்றவனுக்கோ அவங்க தடை போட்டு ஃபைன் விதிக்கிறாங்கல்ல, உத்தரப்பிரதேசம் போன்ற பாஜக ஆளுற மாநிலங்கள். ஆமா, ஓபிசிகளுக்கு இருக்கிற அந்த அபராத தொகையை விட SC/STக்கு அதிகம். ஏன்னா அதிகமாக மதம் மாறக்கூடியவர்கள், அதிகமாக எதிர்க்கக்கூடியவர்கள், நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்ன அம்பேத்கரை நம்பக்கூடியவர்கள். எனவே இந்த மக்களை நாம வைக்கணும்னா நம்ம அம்பேத்கரை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். இவங்களை ஒரு கணக்கிலே வைக்க முடியாத ஒரு பதட்டத்திலே இருக்கிறது. அந்த கோர் வாக்கு வங்கிய இன்னைக்கு அமித்ஷா இழந்துட்டாரு. இன்னைக்கு பாஜக வெளிப்படுத்திருச்சு. உடனே தான் நரேந்திர மோடி ஐயோ நாங்க அம்பேத்கரை தானே போட்டுருவோம். ஆமா, அமித்ஷா இல்ல அம்பேத்கரை நாங்க என்னால மதிப்போம். அதை விட ஒரு சூழ்ச்சி பாத்தீங்களா, நாங்க ராமர் கோயில் மட்டும்தான் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தோம், நீங்க எல்லா மசூதியெல்லாம் போய் இடிக்காதீங்க, நாமெல்லாம் ஒத்துமையா வாழ்வோம்னு காந்தியை சுட்ட துப்பாக்கிலேருந்து ஒரு தோட்டா வந்தது இல்ல, அந்த தோட்டாவுக்கு பிறந்தது இப்ப சொல்லுது யாரு, RSS மோகன் பகவத். இது திசை திருப்புற முயற்சி. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்திக்கு எதிராக இன்னைக்கு ஒரு பிரச்சனையை எழுப்பி விட்டு இருக்கிறாங்களே, திசை திருப்புகிற முயற்சி. ஏன் இந்த பதட்டம்? ஏன்னா அம்பேத்கரை நாம் அவமதித்து விட்டோம். அவன் சொல்றான்ல காங்கிரஸ் தான் வந்து எல்லாம் செஞ்சுச்சுன்னு, எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சா அந்த நெடுக்க இருக்கிறவங்களாம் RSS அப்போதைய காங்கிரஸ் தலைவர்கள். இப்ப அதுதான் பதட்டம். இப்ப இதை எப்படா இதை வந்து என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு பாஜக மூழ்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க, காங்கிரஸ் வந்து அம்பேத்கரை மதிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டாலும் கூட காங்கிரஸ் சார்பா பாரத ரத்ன விருதுகள் இல்ல அவருக்கான சிறப்பு அந்தஸ்து வந்து அம்பேத்கருக்கு எதுவும் செய்யல, அதை நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு பிஜேபி சொல்றாங்க. இது ஒரு வகையில உண்மையா இருக்கா? அது ஒரு உண்மையான விஷயம் தான். காங்கிரஸ் எதுவும் செய்யலைங்கிறத நாம ஒத்துக்கிறோம். இன்னொன்னு, காங்கிரஸ் எதுவும் செய்யலை, சரி, பாஜக என்ன செய்தது அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. அதான் நாங்கள் அம்பேத்கர் லண்டன்ல இருந்த வீட்டை வாங்கினோம், அம்பேத்கருக்கு நாங்கள் வந்து சிலைகள் அமைக்கிறோம், அம்பேத்கர் தோட்டத்துக்கு பேர்கள் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பல்வேறு விதங்கள் சொல்றோம். வீடு வாங்குவாங்க, தோட்டத்துக்கு பேர் வைப்பாங்க, செலவு வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அம்பேத்கர் எது இந்த நாட்டில் வளர வேண்டும் நினைச்சாங்களோ அந்த சமூக நீதிக்கு எதிராக என்னையெல்லாம் செய்யணுமோ அதையும் செய்வாங்க. நீங்க பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு அத்வானி தலைமையில் ஒரு பெரிய ரத யாத்திரை போனாங்க. ஏன் ரத யாத்திரை போனாங்க? இன்னைக்கு அமித்ஷா சொல்றார், நாங்க ஆதரிச்ச கூட்டணி தான் உங்களுக்கு வந்து அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தது. பாஜக ஆதரித்த கூட்டணி கட்சி VP சிங் அவர்கள், பிரதமர் VP சிங் என்கிற சமூக நீதி காவலர், அவர் ஆட்சி பொறுப்புல இருந்து டாக்டர் அம்பேத்கருடைய நூற்றாண்டு வந்ததுனால பாரத ரத்னா விருது கொடுத்தார். சரி, அதை விட இன்னொன்னு செய்தார். இந்த அம்பேத்கர் வந்து காங்கிரஸ் தான் வந்து பதவியை விலக வச்சாங்கலாம் சொல்றாருல்ல அமித்ஷா, அவர் பதவி விலகிறேன்னு சொன்னதுல முக்கியமான இன்னொரு காரணம் இருக்கு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குகின்ற மசோதாவின் மீது நடவடிக்கை எடுத்து ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்கிற அம்பேத்கருடைய கோரிக்கை. சரி, காக்கா கலேக்கர் தலைமையில் ஒரு குழு போட்டாங்களா, அந்த குழு செயல்படாமலே போனதா. அதன் பிறகு BP மண்டல் அவர்கள் தலைமையில் ஒரு குழு போடப்பட்டதா. அந்த மண்டல் அவர்களுடைய குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் என்பது அம்பேத்கருடைய கனவா இல்லையா? ஆமா, அதை நிறைவேற்றியவர் VP சிங் அவர்கள். அதை யாரை வச்சு நிறைவேற்ற வச்சார்? ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்த ராம்விலாஸ் பாஸ்வான் என்பவர் வச்சு அந்த சட்டத்தை நிறைவேற்ற வைத்தார். அப்பொழுது என்ன தெரியுமா சொன்னார் VP சிங் அவர்கள்? நான் இந்த மசோதாவை டாக்டர் அம்பேத்கருக்கு அர்ப்பணிக்கிறேன். பிஜேபியில் இருந்து அம்பேத்கருக்கு நாங்கள் இந்த மசோதாவை, பிஜேபியில இருந்து இல்ல, பிஜேபி ஆதரவில், சரி சரி, பிஜேபியினுடைய கூட்டணி ஆதரவில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற VP சிங் அவர்கள், நாங்கள் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான மண்டல் கமிஷன் அறிக்கை 27% இடஒதுக்கீட்டை அம்பேத்கருக்கு அர்ப்பணிக்கிறோம்னு சொன்னார். சரி, அதுக்காகவே அவர் பதவியை ராஜினாமா செய்ய வச்சது, அவர் ஆட்சியை கவனிச்சது தாங்க பாஜக. அப்போ அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் காங்கிரஸ் துணையா இருந்ததா, பிஜேபி துணையா இருந்ததா? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் நீங்க ஏற்கனவே இருக்கிற நேருடைய காங்கிரஸா இருக்கட்டும், இந்திரா காந்தியினுடைய காங்கிரஸா இருக்கட்டும்,
அல்லது ராஜீவ்காந்தியினுடைய காங்கிரஸா இருக்கட்டும், இந்த எந்த காங்கிரஸுமே இன்னைக்கு இருக்கிற ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸ் கிடையாது. சரி, ராகுல் காந்தி அதிலிருந்து முழுவதுமாக மனமாறி வந்திருக்கிறார், வேறுபட்டு நிற்கிறார். நீங்க பாரத ரத்னா விருதை நாங்க தான் கொடுத்தோம், நாங்க ஆதரிச்ச கூட்டணி தான் கொடுத்தது அப்படிங்கிறாங்க. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்ததுனாலையும், அம்பேத்கர் அவர்களுடைய கனவாக இருந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுனாலையும் மத கலவரத்தை தூண்டி சட்ட ஒழுங்கை சீர்குலைவை வச்சு அதையே நோக்கமாக கொண்டு விபி சிங் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்த்ததும் பாஜக தான். அப்ப பாஜக எந்த விதத்தில் பாஜக அம்பேத்கர் அவர்களை ஆதரித்ததால் பாரதிய ஜனதா கட்சி விபி சிங் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்த்தது. அப்ப எந்த விதத்திலயும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு பிஜேபி போராடல. அமித்ஷா தெளிவா சொல்லிட்டாருங்க. இப்ப இடஒதுக்கீடை ராஜீவ்காந்தி எதிர்த்தாருன்னு சொல்றாங்கல்ல, ஆனா இப்ப அமித்ஷா தெளிவா சொல்லி இருக்கிறாரு 50% இடஒதுக்கீட்டின் உச்சவரம்பை உயர்த்துவோம்னு ராகுல் காந்தி சொல்றாரு. உயர்த்த விடமாட்டோம்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. அப்ப இது யாரு இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கிறா, யாரு அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறா? நீ சிலையை கொண்டு போய் வச்சுட்டு, தோட்டத்துக்கு பேர் வச்சுட்டு, வீடை வாங்கி வச்சுட்டு, அம்பேத்கருடைய கனவாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டை அழிப்ப, அதே போல அம்பேத்கர் சட்ட நகலை கொளுத்துவ ராஜினாமா பண்ணதுல இன்னொன்று முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? பட்டியலின மக்களுடைய பாதுகாப்பு கருதி அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சார். நான் கொளுத்துவேன்னு சொன்னார். அதுக்கு பின்னாடி இது இருந்தது. நான் இத்தனை வருஷமா இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் தான் இருந்தேன். வெறும் சட்டங்களை தான் போட்டிருக்கிறீங்க. இப்ப இருக்கு இல்லைங்களா வன்கொடுமை தடுப்பு சட்டம், அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கிற காவல்துறை தண்டனையோடு இருக்கிற இந்த மக்களுக்கான சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் காங்கிரஸ் அன்னைக்கு சொன்னார் அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு பாஜக கட்சி, ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை அந்த குடும்பத்தை போய் சந்திக்கிறார். அதுவும் போன வாரம் தான் நடந்தது. அந்த பெற்றோர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னும் நிவாரணம் வழங்கல. குற்றவாளிகள் சுதந்திரமாக அந்த ஊர்லயே இருக்கிறான். அப்ப அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் யார்? எந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை வேணான்னு சொன்னாரோ, எந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக நான் எழுதிய சட்டத்தை நானே கொளுத்துவேன்னு சொன்னாரோ, அந்த மக்களை பாதுகாக்க தவறியது பாஜகவா இல்லையா? இன்னைக்கு இருக்கிறது மாத்தி இருக்குல்ல. இன்னைக்கு ராகுல் காந்தி மாறி இருக்கிறார், ஆனால் பாஜக மாறல. ஆர்எஸ்எஸ் ஆக இருந்து சாவர்கர் தலைமையில எதிர்த்த அந்த பாஜக, ஷியாம் பிரசாத் முகர்ஜியாக இருந்து எதிர்த்த பாஜக, இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஆக வாஜ்பாயாக இருந்து எதிர்த்த பாஜக. வாஜ்பாய் தானே கான்ஸ்டிடியூஷன் மாத்துறதுக்கு இன்னொரு குழு போட்டாரு, வெங்கடாச்சல ஐயா கமிஷனை. அந்த பாஜக இன்னைக்கு மோடியாக அமித்ஷாவாக உருமாறி இருக்கிறது. அவர்கள் எந்த மாற்றமும் அடையல, காங்கிரஸ் தான் மாறி இருக்கிறது. அதனாலதான் ராகுல் காந்தியை எதிர்க்க முடியாதவர்கள் நேரு செய்தார், இந்திரா காந்தி செய்தார், ராஜீவ் காந்தி செய்தார். ஏன் அங்க போய் சொல்றாங்கன்னா, இவர்கள் ராகுல் காந்தியினுடைய கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இல்ல, இந்தியா கூட்டணி எதிர்கொள்ள அவர்கள் தயாரா இல்ல. ஏப்பா ராகுல் காந்தி, நீ சொல்றது தப்புப்பா, நீ சொல்றது தப்பு, இதை சொல்லக்கூடாதுன்னு அவன் அமித்ஷா சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை, மோடி சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. நேரு தோற்கடித்தார். எங்க ஆட்சிக்கு 10 வருஷத்துக்கு மேல பாஜக தான் இருக்கு. ஆனாலும் நேரு ஜுரம் மோடியை விட்டு போக மாட்டேங்குது. காரணம், அவர்களிடத்தில் வேறு எந்த ஆயுதமும் இல்லை. அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்ததால், ஏண்டா நான் விழுந்து வணங்கி கும்பிட்டு பிறண்டு நான் ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்கிறேன், அம்பேத்கர் தான் எனக்கு எல்லான்னு நீ பொசுக்குன்னு உடைச்சிட்டிய அப்படின்னு மோடிக்கு அமித்ஷா மீது கோபம் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்க்கு கோபம் இருக்கிறது. இந்த தலித் பழங்குடிய மக்களுடைய ஓட்டெல்லாம் திரட்டுங்கன்னு ஐடியா கொடுத்தது இல்லையா ஆர்எஸ்எஸ்? அது பதட்டத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையை திசை திருப்பதுக்கு நாங்கள் இந்த நாட்டோட ஒற்றுமையை விரும்புகிறோம்னு சொல்லி குறுக்க போடுது. இப்போ இவ்வளவு பெரிய நெருக்கடியில் பாஜக இன்னைக்கு இருக்குதுங்கிறது தான் உண்மை. இந்த நெருக்கடியில் இருக்கிறது தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பாஜகவினுடைய தன்மையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவழித்தமைக்காக நன்றி.